மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதில் வந்து அடுத்த சிஎம்மாக யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாழைக்காவோட ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக 10 ரூபாய்க்கு வெட்டுறாங்க ஒரு கிலோ. அதே இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ என்ன நினச்சி போட்டாங்கன்னா, போன வருஷம் வந்து 50 ரூபாய்க்கு வெட்டியிருக்கு, அதனால் இந்த வருஷமும் ஓரளவு அப்படி வெட்டிச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் இப்போ போட்டது வந்து என்னென்னா, இப்போ வந்து இது வந்து 10 ரூபா, அதிகபட்சமாக தான் 10 ரூபாய்க்கு போகுது, இல்லைனா 7 ரூபா 8 ரூபா அப்படி ஒரு கிலோ போகுது. இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு கரெக்டான ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது ஒரு 30 ரூபா இல்லை 40 ரூபா அந்த மாதிரி குறைஞ்ச அமௌண்ட்டாக இருந்தாலுமே கரெக்டாக ஃபிக்ஸடாக எப்போவுமே இந்த ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு போட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 30 ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுவாங்க. அப்படியே இதில் வந்து லாபம் இல்லை, இது வந்து நஷ்டமாக தான் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த வேறு ஏதாவது பயிரை மாற்றிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்படி கொஞ்சம் இது கரெக்டான ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு. அதே மாதிரி தான் தக்காளியும். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும் போகுது, 150 ரூபாய்க்கும் போகுது. அதே இது குறைஞ்சிச்சின்னா ஒரு கிலோ 1 ரூபாய்க்கும் வந்துடுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு, கரெக்டாக அந்த ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா விவசாயிகளுக்கு வந்து அதில் வந்து லாபம் இருக்குது. சரி, இது போட்டால் நம்ம வந்து லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி அவங்க போட்டாக்கி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டான ஒரு ஃபிக்ஸடான ஒரு ரேட்டு, இதுக்கு வந்து 40 ரூபா தான், ஒரு கிலோ 40 ரூபா தான், இல்லை ஒரு கிலோ 30 ரூபா தான், அப்படி ஃபிக்ஸடான ரேட்டு வச்சிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து இது வந்து நமக்கு லாபம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கி அவங்க வந்து எது லாபமாக அவங்களுக்கு தெரியுதோ அதை வந்து அவங்க போட்டுட்டு அப்படி அவங்களுக்கு இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு லாபமாக இருக்கும். இதேமாரி அதிகமான விவசாயிகள் வந்து விவசாயத்துலேயும் இறங்குவாங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு வச்சாக்கி விவசாயம் வந்து இன்னும் நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ரேட்டு கொண்டு வர மாதிரி ஒரு வாக்குறுதி கொண்டு வந்தால் ரொம்பவே விவசாயிகளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.